எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னொருக்கா வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இந்த வசனத்தை முழுவதுமாக ஒருவர் வாசிக்க கேட்போம். யாராயில் ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். இந்த உலகில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் மரித்தாலும் சரி, அவர்கள் பேசுகிறார்கள். நீதிமான்களாய் மரித்தால் அவர்களுடைய நீதியுள்ள கிரியைகள் இன்றும் பேசப்படுகிறது. அநீதிமான்களாய் மரித்தார், துன்மார்க்கராய் மரித்தால் அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை இன்றும் ஜனங்கள் பேசுகிறார்கள். இங்கே ஒருவன் ஆபேலை குறித்து வசனம் சொல்லுகிறது. இவன் பைபிளில் எங்கேயாச்சும் பேசினானா அப்படின்னா பேசலை. பேசினது ரெக்கார்ட் பண்ணப்படலை. ஆதாம் ஆண்டவர்கிட்ட பேசினான். ஆதாம் என்ன பேசினா? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த மனைவி என்னை பாவம் செய்ய வைத்தாள் அப்படின்னு சொல்லி ஆதாம் பேசினான். ஏவாள் பேசினாள், காயின் பேசினான். ஆனால் ஆபேல் பேசினானா அப்படின்னா பேசலை. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மரணத்திற்கு பின்பு அவன் பேசி கொண்டிருக்கிறானாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் இந்த பூமியில் இன்றைக்கி உங்கள் வாய்ஸு பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாய்ஸு ஒரு நாள் வெளியில் வந்து தான் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஒருவேளை உங்கள் வார்த்தைகள் மனிதர்கள் மத்தியில் செயல்படலையா, எடுபடலையா, கவலைப்படாதீங்க. நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார் ஒரு தேவன். ஒருவேளை நீங்கள் வாயை திறந்து பேசாமல் இருக்கலாம், உங்கள் செய்கைகள் தேவனுக்கு முன்பாக சில காரியங்களை பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆபேல் என்ன பேசுகிறான்? 3 காரியத்தை பேசுகிறான். நான் அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். மரித்து போயிட்டான். மரித்து போனவன் பேசுகிறான். அந்த பேச்சு என்ன? இன்னும் பேசுகிறான். இன்னும் என்றால் இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கிறான். இப்பவும் ஆபேலுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சத்தம் கேட்கிறான்? அவன் என்ன பேசுகிறான் தெரியுமா? அந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இந்த கதை எங்கே நடந்தது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நடந்தது. நீங்கள் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகளை தருகிறார். கவனியுங்கள், நான் சொல்லுவதை முதல்ல கவனியுங்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஸ்திரீயினிடத்தில் இருந்து வருகிறவர் உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன சாபம் கொடுத்துட்டார். உடனே ஏவாள் கர்ப்பவதி ஆன உடனே ஏவாள் என்ன நினச்சா? என் வயிற்றிலிருந்து பிறக்கிற இந்த முதல் குழந்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. இவர் இந்த சத்துருவின் தலையை நசுக்க போகிறார் அப்படின்னு நினச்சா. இதை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயர் வைக்கிறார். ஆனால் அவன் சத்துருவின் தலையை நசுக்கினானா? சகோதரனுடைய தலையை வெட்டிட்டான். ஒரே சீவு. நம்மளை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் வேற நோக்கம், ஆனால் செய்கிறது வேற காரியம். இவன் என்ன செய்கிறான்? ஆபேலை இவனுக்கு பிடிக்கவில்லை. இவனுக்குள்ளே பொறாமை வந்து விட்டது, இவனுக்குள்ளே பாவம் வந்து விட்டது. ஆபேலை என்ன செய்கிறான்? அவன் அழித்து போட்டான். 2 பேர் என்ன நடக்குது? ஆபேலும் காயினும் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறாங்க ஆண்டவரை ஆராதிக்க. ஆண்டவரை ஆராதிக்க போகும்போது ஆபேல் ஒரு பலி பொருளை கொண்டு வருகிறான், காயின் ஒரு பலி பொருளை கொண்டு வருகிறான். காயின் நினச்சிருப்பான், இந்த இரத்தம் எனக்கு வேண்டாம், இரத்தம் சிந்தப்படுகிற எந்த பலியையும் நான் செலுத்தப் போவது இல்லை. ஏன்னா இந்த இரத்தமே ரொம்ப மோசமானது. ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்டியானிட்டி பிளடி ரிலீஜியன் அப்படின்னு சொன்னார். இரத்தத்தால் நிறைந்த ரிலீஜியன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், உண்மையிலே இரத்தத்தால் நிறைந்த ரிலீஜியன் தான், இரத்தத்தால் நிறைந்த மார்க்கம் தான். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை
சுத்திகரிக்கிறது. ஆபேல் ஒரு பலி பொருளை கொண்டு வருகிறான். என்ன கொண்டு வருகிறான்? நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபேலும் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கவனியுங்கள், முதலில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உடுத்துவிப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த 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 தோல் உடையை எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தார். இதை பிள்ளைங்கிட்ட ஆதாம் ஏவாள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரை ஆராதிக்கும் போது, தம்பி உட்காரு, உன்னையே தான் சொன்னேன், ஆண்டவரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கணும். ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆனால் அந்த காயின் பார்த்தா, எனக்கு இந்த இரத்தமே வேண்டாம், இந்த இரத்தத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. என்ன டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், இரத்தத்திலேயே கிடந்து இரத்தத்தையே பார்த்து அதை பார்த்தாலே பிடிக்கலை, நம்மளுக்கெல்லாம் பிடிக்கலை. சில பேருக்கு இரத்தத்தை பார்த்தா மயக்கம் வந்துடும். இந்த காயின் நினச்சான், நான் இப்படி ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேன், என்னுடைய சொந்த வழியில் ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவர் சொன்ன வழியில் அல்ல, என்னுடைய சொந்த வழியில். சில பேர் அப்படி தான் இருக்காங்க சர்ச்சிலையும். நான் இப்படியெல்லாம் ஆராதிக்க மாட்டேன், என் வழியில் தான் ஆராதிப்பேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல. இங்கே ஆபேல் என்ன செய்கிறான்? இரத்தம் சிந்தி ஆண்டவரை இரத்தத்தினாலே கனப்படுத்த விரும்புகிறான், பலி பொருளை கொண்டு வருகிறான். அங்கே நடக்கிற காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் காயினுடைய காணிக்கையையும் கர்த்தர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. இதனால் கோபம் உண்டவனாகி இவன் என்ன செய்கிறான்? அந்த சகோதரனை கொலை செய்து விடுகிறான். நம்முடைய மார்க்கம் இரத்தத்தினால் நிறைந்த மார்க்கம்தான். எப்படி என்றால், முதல்ல ஒரு மனுஷனுக்காக அவன் இரத்தம் சிந்தினான். ஆபேலுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகம புஸ்தகத்தில் ஒரு தேசத்துக்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க செய்தார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே நாளில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அவர் அடிக்கப்பட்டார், முழு உலகத்துக்காக அடிக்கப்பட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த இடத்துல வசனம் எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க. இது இவனுக்கு பிடிக்கலை. என் சொந்த வழியில் போவேன், நான் என்ன செய்வேன்? என் ஃப்ரெண்டை, என்னுடைய சகோதரனை என்ன செய்வேன்? கொலை செய்வேன். 5வது வசனத்தை பாருங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் காயினை நோக்கி, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஆண்டவர் கேட்குறாரு, நீ ஏன் இப்படி ரொம்ப கோபமாக இருக்க? நேற்று இருந்த மாதிரி உன் முகம் இல்லையே, இன்றைக்கி ஏன் உன் முகம் சிகப்பு கலராக மாறி இருக்கு? லால் ரங்கு பன்கையா, ஏன் சிகப்பாக இருக்க? அப்படி சொல்லி கேட்டால், நான் ஒன்றும் செய்யலையே, நீங்கள் தான் அவனைத்தானே ஏற்றுக்கிட்டீங்க, என்னையவா ஏற்றுக்கிட்டீங்க? இவன் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்தில், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் வாசலில் படுத்திருக்கு. காயின், பாவம் எங்கே இருக்குது? உன் இதயத்தின் வாசலில் இருக்குது. இந்த பாவத்தை நீ மேற்கொள்ளணுன்னா பிளட்டுடைய அவசியம் உனக்கு தேவைப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு இரத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் அவன் இரத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இயேசுவின் இரத்தமே வேண்டாம், என்னை சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான். பார்த்தான், இந்த ஒழுங்காக ஆண்டவர் ஆராதிக்கான், இவனை விடக்கூடாது, இவனை கொலை செய்யணும்னு சொல்லி கொலை செய்து விட்டான். கொலை செய்த பின்பு ஆபேலுடைய இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன கூப்பிடுகிறது? எப்படி கூப்பிட்டுருக்கோம்? நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் அநியாயமாய் கொல்லப்பட்டேன், எனக்காக நீதி செய்யும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம். ஆனால் எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? செத்து போனதற்கு பின்பாக ஒருவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? உங்கள் எல்லாருக்கும் பேசுகிறான். இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் பேசுகிறான். முதலாவது அவன் பேசுகிற முதல் குறிப்பு, அவன் செத்து போய் பேசுகிற முதல் குறிப்பு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் என்ன விசுவாசித்தான்? நான் இன்னைக்கு என்னுடைய மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்து அடிக்கிறேன், இதிலிருந்து வருகிற இரத்தம் என் பாவத்தை கழுவும்,
ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் இந்த பூமியிலே அடிக்கப்படுவார், அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை அவன் விசுவாச கண்களால் பார்த்தான். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் நிருபம் 11:4 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினான். எப்படி பலி செலுத்தினான்? விசுவாசத்தினாலே. இன்னைக்கு இருக்கிற சர்ச்சுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்த ஆபேல் சொல்லுகிற முதல் காரியம், விசுவாசிகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆராதனையில் விசுவாசம் வெளிப்பட வேண்டும், நம்முடைய ஜெபத்திலே விசுவாசம் வெளிப்பட வேண்டும், உங்களுடைய காணிக்கைகளிலே விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஃபெய்த் இஸ் அல்டிமேட். நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும். இயேசு எப்பவும் என்ன பார்க்குறார் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. ஒருத்தையை பார்த்து சொன்னார், அவள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் போனால் அந்த இடம் தீட்டு, அவள் எங்கெல்லாம் போகிறாளோ அந்த இடம் தீட்டு 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 என்று சொல்ல வேண்டும், அவள் கத்த வேண்டும். ஆனால் அவள் மனதிலே ஒரு விசுவாசத்தோடு கூட கூட்டத்தின் நடுவிலே போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. இயேசு சொல்லுகிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மை எதை பார்க்கிறார் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆபேல் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆராதனையில் நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? இல்லது நீங்கள் உங்களுடைய ஆராதனை அப்படியே ரொட்டீனான ஆராதனையாக இருக்கிறதா? போதும், இதிலே இருந்துருவோம், ஆராதனைக்கு போவோம், கர்த்தரை கனம் பண்ணுவோம், கொடுப்போம், அவ்வளோதான். அப்படி இருந்துடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசம் அளவு அதிகரிக்க வேண்டும். ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார், என்ன சொன்னார்னா, என் பையனுக்கு சந்திர ரோகியால் கஷ்டப்படுகிறான். மத்தேயு 17வது அதிகாரத்தில் சந்திர ரோகி பிடித்திருக்கிறது, பிசாசு பிடித்திருக்கிறது, இவனை அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது, இவன் அடிக்கடி சாவுக்கு நேராக போகிறான், இவனை எப்படி ஆயிலும் காப்பாற்றும் என்று உம்முடைய சீஷர்களிடத்தில் வந்தேன், சீஷர்களால் கூடாமல் போயிற்று, உம்மால் கூடுமானால் இந்த பிசாசை துரத்திவிடும். இயேசு உடனே சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் இதை என்னால் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். உடனே அந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அற்ப விசுவாசம் நீங்கும்படி செய்யும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். என்னால் ஜெபிச்சா நம்பவே முடியலை, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஏதோ ஜெபிக்கிறேன், எப்படியோ வாழ்கிறேன், எப்படியோ நான் பைபிள் படிக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசம் வளர வேண்டும். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வினால். கேள்வினா கொஸ்டின் கிடையாது. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். நீங்கள் கேட்பதினால் வரும். ஆமென் சொல்லுங்களேன். எதை கேட்கறதுனால? வசனத்தை கேட்கறதுனால, பிரசங்கத்தை கேட்பதினால. நீங்கள் வசனத்தை கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 4. இன்றைக்கி நம்ம சாயங்காலம் அதை தான் பார்க்க போகிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம் சொன்னாங்களாம். என்ன சுவிசேஷம்? ஜனங்க எல்லாம் எகிப்தில் இருக்கும்போது 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு சுவிசேஷம் சொன்னாங்க. 2 பேர் போய், மோசேவும் ஆரோனும் போய், கவனிங்க, உங்களுக்காக இயேசு வந்துட்டார், தேவன் வந்துட்டார், இருக்கிறவராகவே இருக்கிறவர் வந்துட்டார், அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார், நீங்கள் சிம்பிளாக விசுவாசித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியாது. அவிசுவாசப்பட்டார்கள், அதனால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குது? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்குறீங்களா, அவிசுவாசத்தோடு கேட்குறீங்களா? ஆண்டவர் என்னைக்கும் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் யாரை பிரியப்படுத்த முடியாது? தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஃபெய்த் தட் ப்ளீஸ்டு காட். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விசுவாசம் நமக்கு தேவை. ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 3:12.
பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் இவ்வளவுமாய் இருந்ததினால் தானே. கவனிங்கள், ஆபேலுடைய கிரியைகள் வேறு, காயினுடைய கிரியைகள் வேறு. ஆபேலுடைய கிரியைகள் கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தர் சொன்னபடி ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆனால் காயினுடைய ஆராதனை, காயினுடைய முறைமை என்ன தெரியுமா? ஏன் மனசுபடி ஆராதிப்பேன், ஆண்டவர் அதை அங்கீகரிக்கணும். என்ன, அவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? அந்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கானால் உண்டானவன். ஏவாள் நினச்சிக்கிட்டா இந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர், ஆனால் கர்த்தர் கொடுக்கல. அந்த பிள்ளையை யார் கொடுத்துருக்கா? பிசாசு கொடுத்துட்டான். போச்சு, பொல்லாங்கான் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து என்ன சொல்லிட்டான்? தன் சுயத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டான். ஆபேல் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நீங்கள் என்னனாலும் செய்யுங்க, ஆனால் விசுவாசத்தின்படி செய்யுங்கள். விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். உங்கள் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ள கிரியைகளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வினால் வரும். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது? செத்ததாக இருக்கிறது. கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் கிரியை செய்ய வேண்டும். ஆபேல் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தான். காணிக்கை பற்றி நான் பேச விரும்பலை, ஆனால் விசுவாசத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நீங்கள் கொடுக்குறீங்களே காணிக்கை, இந்த காணிக்கை எப்படி கொடுக்குறீங்க? விசுவாசத்தோடு கொடுக்குறீங்களா, அல்லது ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்குறீங்களா? நம்முடைய காணிக்கை விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சா நம்ம தசம பாகம் கொடுப்போம். நம்ம என்றைக்குமே ஆண்டவரே இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு இதுலேயும் 10ல் 1 கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி இருக்க மாட்டோம். விசுவாசம் இருந்தால் நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆபேல் என்ன பேசுகிறான்? முதலாவது விசுவாசம் முக்கியம். ரெண்டாவது ஆபேல் என்ன பேசுகிறான் தெரியுமா? Man must obey God and accept his revelation. மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது இந்த ஆபேல் என்ன சொல்கிறான் தெரியுமா? உன் ஆராதனை உன் இஷ்டமான ஆராதனையாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு இஷ்டமான ஆராதனையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆபேல் பேசுகிற முதல் காரியம், அவன் ஃபெய்த்தை பேசுகிறான், விசுவாசத்தை பேசுகிறான். ரெண்டாவது, உன் இஷ்டப்படி ஆண்டவரை ஆராதிக்காத, அவர் இஷ்டப்படி ஆண்டவரை ஆராதி. மனப்பூர்வமாய் கர்த்தரை தொழுதுகொள். ஆமென் சொல்லுங்களேன். ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் காட்ஸ் அப்ரூவல். நீங்கள் கீழ்ப்படித்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். இவன் கீழ்ப்படியவில்லை, இவனை கர்த்தர் என்ன செய்யவில்லை? சொல்லுங்களேன், என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. சரி, நான் சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுகிற வசனத்தை வாசியுங்கள். 2வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற அடுத்த வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. கவனிங்களேன், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை பற்றி, அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா ஞானஸ்நானம் கொடுத்தாராம். எங்கே ஞானஸ்நானம் கொடுத்தாரு? செங்கடலில் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஏன்னா நம்ம பாவத்திலேருந்து வந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? சர்ச்சுக்கு வந்து நீங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டீங்க, இயேசு தான் உங்களுக்காக மரித்தாருன்னு நம்புறீங்க, வெரி குட், ஞானஸ்நானம் எடுக்கணும் பிரதர் அப்படி சொன்ன உடனே ஓகே பாஸ்டர் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கம்யூனியனில் கலந்துக்கிடுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் எப்படி இருக்கவில்லை? பிரியமாக இருக்கவில்லை. 430 வருஷம் அடிமையாக இருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார், பிரியப்பட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக உகந்ததாக இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அதற்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தில் இந்த 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 ஜனங்கள் மேலே ஆண்டவர் ஏன் பிரியமாக இருக்கலை அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுது. 39வது வசனத்தை பாருங்கள். 39வது வசனம், 7ஆம் அதிகாரம் 39. மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் மோசேயை தள்ளிவிட்டு, கவனிங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை அங்கீகரிக்காததற்கு காரணம், ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல் பிரியம் வைக்காததற்கு காரணம் என்ன என்றால் கீழ்ப்படியலை. ரெண்டாவது, அவர்கள் எகிப்துக்கு போய்விட்டார்கள். மனசில் எகிப்துக்கு போயிட்டாங்க. மோசேக்கு கீழ்ப்படியலை. ஏன்னா மோசேக்குன்னா இன்றைக்கு இருக்கிற வசனத்துப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியலை, பாஸ்டுக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் வசனத்துக்கு கீழ்ப்படியலை. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் எங்கே போய்விட்டார்களாம்? தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி விட்டார்கள். இருதயத்தில் எகிப்துக்கு திரும்புறதுனா என்னது? கால் எங்கே போகுது? கானானுக்கு போகுது. ரைட் லெஃப்ட்னு சொல்லி அவங்க கானான் போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு யாராயிலும் கேட்டால், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற கூட்டம், நாங்கள் பரலோகம் போகிற கூட்டம், கானானுக்கு போகிற கூட்டம் அப்படின்னு வாய் சொல்லுது. ஆனால் மனசு எங்கே போயிடுச்சு தெரியுமா? எகிப்துக்கு போயிடுச்சு. அடிக்கடி இவங்க எகிப்துக்கு போயிடுவாங்க மனசில். ஏன் எகிப்துக்கு போகிறாங்க தெரியுமா? நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம், கூழ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எகிப்துக்கு போகிற கூட்டம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் அடிக்கடி மனசில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. ஆபிரகாமே, நீ எனக்கு கீழ்ப்படியலைன்னா உனக்கு இருக்கு, சரியா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி விட்டார்கள். நாம் நிறையா நேரம் எகிப்துக்கு இருதயத்தில் திரும்பி இருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக திரும்பி இருக்கோம். விட்டு வந்த பாவத்திற்கு போயிருக்கோமா இல்லையா? கண்டிப்பாக போயிருக்கோம். விட்டு வந்த காரியங்களை நாம் மனதிலே நினைத்திருக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதில் நம்மளை, விசுவாசிகளாகிய நம்மளை திட்டுறதுக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வசனத்தை பாருங்களேன். அந்த வசனம் இல்லைப்பா, இல்லை, நான் 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு மத்தியானம் பிரியாணி செய்கிறீங்க. வீட்டுக்கு போய் பிரியாணி நாய் கொடுக்குறீங்க. நாய் சாப்பிட்டு முடிக்குது, ஏதோ ஒரு முள் சிக்கிருச்சு, எலும்பு சிக்கிருச்சு, வாந்தி எடுத்துருச்சு. வாந்தி எடுத்த உடனே அந்த நாய், நான் எவ்வளோ அருமையாக இந்த பிரியாணியை சாப்பிட்டேன், இப்போ வாந்தி எடுத்துட்டேன், இதை விட மாட்டேன், திரும்பவும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் முகம் எப்படி போகுது? ஒரு மாதிரி சுளிக்கிறீங்கள. இது மாதிரி தான் விட்ட பாவத்தை நாம் எத்தனையோ முறை திரும்ப திரும்ப செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறோம். காயின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீயும் நன்மை செய், நீயும் இரத்தத்தினால் ஆகிய பலியை கர்த்தருக்கு செலுத்து, நான் சொன்னபடி நீ வாழு. அதெல்லாம் எனக்கு முடியாது, நான் இப்படி வாழுவேன், நீங்கள் அதை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். அப்படின்னா ஆண்டவர் எப்படி அங்கீகரிப்பார்? ஆபேல் என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா? உன் சுய இஷ்டமான ஆராதனை அல்ல, என் மன விருப்பத்தின்படியான ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் விரும்புகிற ஆராதனை. காயின் சொல்லுகிற 2வது எச்சரிக்கை என்ன என்று சொன்னால், நான் தேவன் விரும்புகிற ஆராதனை செய்கிறவன், நான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவன். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன தெரியுமா? உங்கள் சரீரத்தை அப்படியே கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சர்வாங்க தகன பலியாக கொடுத்துடணும். சர்வாங்க தகன பலினா என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் நிறையா பலிகள் இருந்துச்சு. அதில் ஒரு பலி ஆண்டவருக்கு சர்வாங்கத்தையும் தகனமாக செலுத்தியாச்சு. என்னப்பா தூக்கம் வருதா? சரியா? ஆண்டவருக்கு சர்வாங்கத்தையும் தகனமாக செலுத்தியாச்சுன்னா பலிபீடத்திலிருந்து ஒன்றையும் எடுக்கக்கூடாது.
ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் பலிபீடத்தில் பலி செலுத்தியாச்சு, காளையை பலி செலுத்தியாச்சுன்னா அந்த பலியை திரும்ப எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? அடிக்கடி உங்கள் சரீரத்தை வைக்கிறீங்க எடுக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு 2வது வசனத்தை போடு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். உன் இஷ்டமான ஆராதனை அல்ல, தேவனுக்கு இஷ்டமான ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். ஆபேல் பேசுகிற 2வது காரியம். முதல் காரியம் அவன் என்ன சொல்லுகிறான்? விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறார். 2வது, ஆண்டவருக்கு விருப்பமான ஆராதனை செய்யுங்கள். 3வது, அவன் என்ன பேசுகிறான் தெரியுமா? ஆபேல் பேசுகிற காரியம் 4வது அதிகாரம் 3 ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3 - 5 வசனங்கள் வரைக்கும். 3வது வசனத்தை வாசிங்களேன். சில நாள் சென்ற பின்பு இப்போ 10வது வசனத்தை 9, 10 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றான். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். 3வது ஆபேல் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்திற்கு சரியான தகுந்த கேள்வி கண்டிப்பாய் கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னா, பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, இயேசு மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம மன்னிக்க மாட்டார். என்ன, மனசாட்சிகிட்ட கேட்பார். உன் சகோதரன் எங்கே? அவனை தான் கொன்னுட்டான்ல, கொன்னுட்டு சொல்கிறான், அவனுக்கு என்ன நான் காவலாளியோ? நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? அவன் எங்கே போகிறான் வாரான்னு ஏன்டையா சொல்லிட்டு போகிறான்? அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு ஆண்டவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு சத்தம் போகிறது. 3வது ஆபேல் சொல்லுகிற காரியம், நம்முடைய தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் பார்க்கிறார். நன்மையோ தீமையோ எல்லா கிரியைகளையும் அந்தரங்கத்தில் ஒருவர் பார்க்கிறார். வெளியரங்கமாய் பலன் தருவதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். வெளியரங்கமாய் நன்மையோ தீமையோ ஏதோ ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். தாவீது உரியாவை கொலை செய்து விட்டான். கவனியுங்கள், மிகுந்த ஞானமாய் போர் முனையில் போர் மும்முரத்தில் உரியாவை கொலை செய்துவிட்டு பத்சேபாலை எடுத்துக்கொண்டான். இதை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தான். யாருக்கும் தெரியாதுதான், உண்மைதான். அவனை தவிர வேற பெரிய ஆள் அந்த தேசத்தில் யாரும் கிடையாது, தாவீதை தவிர. ஆண்டவர் எப்படி செஞ்சார் தெரியுமா? ஒரு நாடகம் அங்கே அரங்கேற்றுகிறார். அரண்மனைக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? ஒரு ஏழை ஒருவன் இருந்தான், அவனிடத்தில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை அவன் தன் பிள்ளையை போல வளர்த்தான். மடியிலே இருந்தது ஆட்டுக்குட்டி, அவன் கூட பெட்டில் படுத்திருந்தது. ஆனால் இவன் வீட்டிற்கு எதிர் வீட்டில் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனிடத்தில் அநேக ஆடுகள் இருந்தன. அந்த ஐஸ்வர்யான் வீட்டுக்கு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு விருந்தாளி வந்துட்டான். தன் மந்தையில் இருக்கிற ஆடுகளை பிடிக்க அவனுக்கு மனதில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கிற அந்த ஆட்டை பிடித்து சமைத்து அவனை என்ன செய்தான்? அந்த ஆட்டை கொலை செய்தான். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. யார் அந்த மனுஷன்? அவன் நிச்சயமாய் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு வேகமாய் சொல்லும்போது நாத்தான் சொல்லுகிறான், நீயே அந்த மனுஷன். யாரும் பார்க்கல நினைக்கிறியா? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறார். காயினே, நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் மனதிலே எழும்பின கோபம், உன் மனதிலே எழும்பின பொறாமை, உன் மனதிலே எழும்பின அந்த தீய எண்ணங்கள், தீய பிளான், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார். அப்பம்போதே இவன் மனம் திரும்பி இருக்கலாம். பொறாமையோ வென்றால் என்னது? எலும்புருக்கி. ஏன்னா பொறாமையோ என்றால் ஒரு டிவி மாதிரி ஆளை உள்ளே வச்சு சாவடிச்சுக்கிட்டே இருக்கும். பொறாமை வந்தது, கோபம் வந்தது, கொலை செய்தான். கொலை செய்து விட்டு அந்த காரியத்தை மறைத்து விட்டான்.
பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்தில் போய் இவன் இந்த ஆபேல் என்ன பேசுகிறான் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் சரியில்லாத பாதை, சொல்லிக் கொடுக்க பெரியவர்கள் இல்லை. ஏன்னா தன்னுடைய மனதிற்கு தோன்றினபடியெல்லாம் செய்வது உண்டு. சர்ச்சை எப்படி கட்ட முடியாது தெரியுமா? டூருக்கு போய் சர்ச்சு கட்ட முடியாது. ஏன்னா நாம் டூருக்கு போய் சர்ச்சை உடச்சிடலாம். நாம் சபையை கட்டணுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தான் கட்ட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். சபையை கட்டுவது யார்? சபையை கட்டுற வேலை யாருடைய வேலை சொல்லுங்கள்? இயேசுவேல், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நம்முடைய தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்த வேண்டும். நாம் போகிற பாதை சரியானதா தவறானதா என்று சொல்லிக் கொடுக்க நமக்கு ஜனங்கள் வேண்டும், வேதம் வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே காயின் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆபேல் என்ன சொல்லுகிறான்? காயினே, நீ செய்கிற எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபேலை சும்மா கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய மனதிற்குள்ளே விசுவாசம் இருந்தது, தேவனை பிரியப்படுத்துகிற எண்ணம் இருந்தது. ஆனால் காயினுடைய மனசுக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? கோபம் இருந்தது, பொறாமை இருந்தது. அந்த பொறாமையோடு கோபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வருகிறான். அவனை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். 3 காரியத்தை மரித்தும் இன்றும் பேசி கொண்டிருக்கிறான். முதலாவது, விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். 2வது, தேவனுக்கு இஷ்டமான ஆராதனையை செய்யுங்கள். 3வது, நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவன் பேசி கொண்டிருக்கிறான். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். மரித்தும் இன்றும் பேசுகிறான். அந்த எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை போடுங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் செலுத்தின பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் எப்படிப்பட்டவன் என்று சாட்சி பெற்றான்? நீதிமான் என்று. அவனுடைய காணிக்கைகளை குறித்து யார் சாட்சி கொடுத்தா? தேவனே சாட்சி கொடுத்தார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். தேவன் நம்மை பார்த்து சாட்சி உள்ளவன் என்று சொல்ல வேண்டும். தேவன் நம்மை பார்த்து உண்மை உள்ளவனே என்று சொல்ல வேண்டும். உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டும். தேவன் சொல்லுகிற அங்கீகாரம் தான் நமக்கு அங்கீகாரம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. காயினுடைய வழி அல்ல, ஆபேலுடைய வழியை தெரிந்து கொள்ளுவோம். நம்முடைய சுய இஷ்டமான ஆராதனை அல்ல, தேவனுக்கு சித்தமான ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு இந்த இரத்தம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல போவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் எங்களை தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் கொண்டு போகும். காயினை போல நாங்கள் எங்கள் சொந்த வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள மாட்டோம் ஆண்டவரே. காயினை போல நாங்கள் எங்கள் சொந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு உமக்கு விரோதமாய் ஆண்டவரே கலகம் பண்ணாதபடிக்கு தாழ்மையோடு கூட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நாங்கள் கரங்களில் ஏந்தி கொள்ளுகிறோம். எங்களை சுத்திகரிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆபேல் தேவனுடைய இரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் காயினோ ஆண்டவருடைய இரத்தத்தை நிராகரித்தான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிராகரிக்கிறவர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய கிரியைகளை தேவன் பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களை பற்றி தேவன் இன்றைக்கு சாட்சி கொடுப்பாரா? நீதிமான், நீதியுள்ளவள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. காணிக்கையை பார்க்கிறவர் அல்ல, உங்கள் மனதை பார்க்கிற தேவன். நம்முடைய மனதின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். நம்முடைய மனதின் ஓரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.
சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆபேல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டான் விசுவாசத்தோடு. காயின் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வேண்டாம் என்று நிராகரித்தான். ஆபேலை தேவன் அங்கீகரித்தார், காயினையோ ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம், உம்முடைய இரத்தத்தின் பலியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை சுத்திகரியும், எங்களுடைய கிரியைகளை நீதி உள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயினை போல அல்ல, தேவனால் உண்டான ஆபேலை போல இந்த பூமியிலே உலாவர எங்களுக்கு கிருபை தருவீராக. சபை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்களிலே ஆண்டவரே உம்முடைய உயர்வு, உம்முடைய தயவு இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென்.